சார் வணக்கம் சார். செங்கோட்டையன் டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்திருக்கிறாராம், எப்படி பாக்குறீங்க? சரி, கட்சி தலைவரை போய் பார்த்துருக்காரு, அதுல என்ன இருக்குது? யாரையோ போய் பார்த்த மாதிரி பேசுறீங்க. அவங்க கட்சிக்கு தலைவர் அவர் அமித்ஷா அவர்கிட்ட போயிருக்காரு. பழனிசாமிக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை அமித்ஷா வந்து இவருக்கும் கொடுக்குறாரு. அதனால் தமிழ்நாட்டு பாஜகவுடைய தலைமை பொறுப்பு செங்கோட்டையை ஏற்றுக்கிட்டாரு தெரியும். இல்லை சார், ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பி இருந்தாரு. அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்கள்ல தலையிட மாட்டோம்னு அமித்ஷா சொல்லியிருந்தாரு. இப்ப செங்கோட்டையனை மீட் பண்ணி பேசுறாரு அப்படின்னா எப்படி பாக்குறது? அதிமுக உட்கட்சி இதுல தலையிட மாட்டேன்னாரு. செங்கோட்டையனும் பழனிசாமியும் இவங்கெல்லாம் வந்து அதிமுகங்கிற பேர்ல இருக்கிற பாஜக தானே, அது எப்படி உட்கட்சி விவகாரமாகும்? வேற கட்சி இல்லையா, எல்லாம் ஒரே கட்சி தானே. தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு அதிமுகன்னு பேரு, பழனிசாமி தலைமை, அது வந்து செங்கோட்டையன் தலைமைக்கு மாறுது, அவ்வளவுதான். தலைவரை மாத்துறாங்க, அவ்வளவுதான். பெரிய இது ஒண்ணு இல்லையா? எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்திருக்காங்க, அவரை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்லாம் பிகினிங்ல அமித்ஷா சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப இது மாதிரி எல்லாம் சந்திப்பு நடத்துறது எடப்பாடி பழனிசாமி விரும்பாத ஒரு செயலை செய்யறது மூலம் என்ன காட்டுறாங்க? எடப்பாடி பழனிசாமி நிரூபிக்கணுங்க. அரசியல்லையும் சரி, எதுலையுமே சரி, நீங்க நிரூபிச்சாலே நீங்க வந்து நிலைக்க முடியாது. இப்ப வீட்லயே 4 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பெரிய பையனோட சின்ன பையன் பெரிய சம்பாத்தியம், சின்ன பையனுக்கு தான் மரியாதை இருக்கும். சொல்லியே வளர்த்துவாங்க. அந்த அந்த சினிமாக்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க. நீ ஒரு தண்டை தீவிட்டியா சுத்திக்கிட்டு இருக்கிறடா, அவன் எவ்வளவு கொண்டு வந்து சேர்த்துறான் தெரியுமான்னு அம்மா சொல்ற மாதிரி சினிமாலாம் பார்த்துருப்பீங்க நீங்க. ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு டாக்டர்களுக்கு மத்தியில பெரிய தகராறு நடக்கும் தெரியுங்களா? கடைசியில் அவங்க வந்து எங்களை எவ்வளவு ஒழிச்சு கட்ட முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு அதிகார வர்க்கம் எங்களை பண்ணும். ஏன் தெரியுமா? இவன் அதிகார வர்க்கத்துக்கு இவன் பிஏபிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருப்பான், அதிகாரி ஆக மாட்டான். அந்த நேரத்தில் அவருடைய தம்பி ஒருத்தன் டாக்டருக்கு போய் என்ஜினியருக்கோ படிச்சுக்கிட்டு இருப்பான். அவங்கம்மா சோறு போடும்போது அவன் டாக்டருக்கு படிக்கிறான், பிஏ படிக்கிறவன், நீ வந்து முன்னாடி உட்காந்துக்கிட்டே சோறு திங்கிறதுக்குன்னு பேச்சு இது பண்ணிகிட்டு இருக்கு. மனசில் அந்த வன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். இவன் சந்தர்ப்பத்தில் அதிகாரி ஆகிடுவான், டாக்டருக்கு மேலே இவன் வந்து உட்காருவான். நாங்களாம் அது மாதிரி மாட்டிகிட்டு முடிச்சவங்க அதிகார வர்க்கத்துக்கிட்ட. பார்த்தாக்கா அவங்களுடைய தம்பியோ யாரோ ஒருத்தர் வந்து அந்த அதிகாரியோட தம்பியோ அண்ணனோ டாக்டர், வீட்டில் அவங்களுக்கு இருந்த மரியாதை, அதெல்லாம் பழி வாங்குறதுக்கு எங்கள் மாதிரி ஆளுங்களாம் கிடைச்சா போட்டு இது பண்ணுவாங்க. நிரூபிக்கணுங்க. என்னால் உங்களுக்கு லாபம் இருக்குதுன்னு நிரூபித்தாதான் குடும்பத்திலேயே உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சியிலையோ ஒரு சினிமாவிலையோ எப்படி உங்களை வச்சுக்குவாங்க? பழனிசாமிக்கு அவங்க கொடுக்காததே இல்லைங்க. கட்சி சின்னத்தை கொடுத்தாங்க, கட்சி தலைமை ஆஃபீஸை கொடுத்துட்டாங்க, கட்சிக்கு அங்கீகாரத்தை கொடுத்துட்டாங்க, எல்லாமே அவர் கொடுத்தாச்சு. எதிர்கட்சி தலைவர் அந்தத்தையும் அவர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நடந்த அத்தனை தேர்தல்களையும் தோல்வி, 10 தோல்வி பழனிசாமி. கடைசி 3 தேர்தலிலேயே நிற்காம புறக்கணிக்கிறங்கிற பேர்ல பயந்து ஓடிய பழனிசாமி அவர் வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு பாஜகவுடைய நிலம் படு பரிதாபமா இருக்குது. ராகுல் காந்தி போட்டு ஓட்டு புழிஞ்சு எடுக்கிறாரு எங்க பார்த்தாரு. சிலதெல்லாம் வந்து அவர் எடுக்கிற நடவடிக்கைகள்லாம் நிரூபணம் ஆச்சுன்னாக்கா மோடியை வந்து மோடியினுடைய எதிர்காலமே கேள்விக்குரிய போகுது, அமித்ஷாவுக்கு கேள்விக்குறியா போகுது. அவங்க நிறைவேற்றின அத்தனை தீர்மானங்களும் ரத்து செய்யறதுக்கான இதெல்லாம் இருக்குது. அவங்க ஆட்சியில் கொண்டு வந்த அத்தனை தீர்மானங்களும் ரத்தாகிறதுக்கு ஓடிடுது. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க, அதை நம்புறதுக்கு இல்லை. மோடியினுடைய வெளிநாட்டு பயணத்துக்கெல்லாம் அவர் செலவு பணத்தையெல்லாம் அவர் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுடைய நிலைமை மோசமாக போயிட்டு இருக்குது. தேர்தல் ஆணையத்தை இனிமேல் நம்ப முடியாதுங்கிற ஒரு இது வந்து பீகார்ல நடந்துக்கிட்டு இருக்கு. ஆதார் கார்டை காட்டி தாண்டா நீங்க ஓட்டர் லிஸ்ட்டை தயார் பண்ணிவிட்டாங்க. ஆதார் கார்டில் நீங்க ஃப்ராடு பண்ண முடியாது. ஓட்டு போட வரும்போது வாக்கு எந்திரத்துக்கிட்ட வந்து நீங்க அப்படியே வந்து கையெழுத்து போட்டு போக முடியாது. ஆதார் கார்டை காட்டணும். இந்த ஆதார் கார்டு சரியா இல்லைன்னா ஓட்டு போட முடியாது, வெளியே போயிடும். எங்க அதுக்கப்புறம் பட்டம் தரும். இவ்வளவு பிரச்சனைகள் வந்துருச்சு. தேர்தல் நேர்மையா நடக்குமோங்கிற ஒரு சந்தேகமா வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்துக்கும். தேர்தல் நேர்மையாக நடந்தால் என்ன ஆகும்னு பாஜகவுக்கு தெரியும். அதனால தான் இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் தமிழ்நாடு போன்ற இடங்களில் வந்து அவங்களுக்கு ஆட்களே இல்லை. அதிமுக வந்து உறுதியாக இருந்தால் தான் அதை வந்து காட்டித்தான் இவங்க வந்து தப்பிக்க முடியும். பழனிசாமி ப்ரூவ்டு ஃபெயிலியர். செங்கோட்டை ஒரு காலத்தில் கோல வச்சியவர், அவரை இது பண்ணி விட்டுருக்காங்க. அதில் பாருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக பழனிசாமியை எடுத்து வேற ஒரு ஜாதிக்காரரை போட்டாக்க அந்த ஜாதிக்காரர்கள் சண்டைக்கு வருவாங்க, வெள்ளாள கவுண்டர்களுடைய வெறுப்பை சம்பாதிச்சு கூடாதுன்னு சொல்லி அதே வெள்ளாள கவுண்டரை சேர்ந்த பழனிசாமியுடைய எடப்பாடியிலேருந்து ஒரு 30வது மைலில் இருக்கிற கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த செங்கோட்டையிட்ட கொண்டு வர அந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக விளையாடுறாங்க. செங்கோட்டை வந்து அன்னைக்கு வந்து
ஜெயலலிதா கிட்ட அவர் இருந்த நெருக்கம் உங்களுக்கு தெரியாது. கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க ஜெயலலிதா. செங்கோட்டையன் கிழிச்ச கோட்டை. அந்த அம்மா பர்கூர்ல தேர்தலில் நிக்கிறேங்குது. செங்கோட்டையன் தான் சொல்றாரு, பர்கூர் உங்களுக்கு சேஃப் கிடையாது. நான் அந்த அம்மாளுக்கு அரசியல ஒரு இளவும் தெரியாது. நீங்கெல்லாம் தூக்கி விட்டது தான். நான் ஒரு சீஃப் மினிஸ்டர் என்ன தோக்கடிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டுச்சு. தோக்கடிச்சிருவாங்க மாட்டார். என்னதான் சொல்றீங்க, எதுக்கு சேஃப்டி சேக்கு நீங்க காங்கேயத்தில் நில்லுங்க. காங்கேயத்தில் வேட்புமனு போட்டாங்க. அவர் சொன்ன மாதிரியே பர்கூர்ல வந்து சுகவனங்கிற ஒரு திமுக அட்ரஸ் இல்லாத ஒரு திமுக காரர் தோக்கடிச்சு விட்டார். அப்பதான் அந்த அம்மாளுக்கு தெரிஞ்சது சீஃப் மினிஸ்டர் கூட தோக்கடிப்பாங்க. அப்புறம் தான் சொன்னாங்க, தமிழ்நாட்டிலேயே சீஃப் மினிஸ்டர் பதவியில் இருக்கும்போது மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் 2 பேர். ஒன்று பக்தவச்சலம், இன்னொன்று ஜெயலலிதா. மற்றவங்கெல்லாம் பதவியில் இருக்கும்போது தோற்கடிக்கப்படவே இல்லை. இவங்க 2 பேர் தான் தோற்கடிக்கப்பட்டாங்க. அப்பதான் அந்த அம்மாளுக்கு தெரிஞ்சது. சசிகலா வர்ற வரலும் செங்கோட்டையை வந்து கோல வச்சுக்கிட்டு இருந்தாருங்க. 3 பேர் தான். நாங்கள் அப்போ எங்கள் அண்ணெல்லாம் மந்திரி, அது ஜெயலலிதா கிட்ட எம்ஜிஆர்கிட்டே இருந்தாங்க. ஜெயலலிதா வந்ததுக்கு பிறகு கட்சியில் இதானதுக்கு பிறகு செங்கோட்டையனை தாண்டி யாரும் இது பண்ண முடியாது. அவருக்கு பெரிய கவுண்டர்னு பேர். இன்னைக்கு அமைச்சராக இருக்காரு முத்துசாமி, ஈரோடு முத்துசாமி, திமுகவில் இருக்காரு. அவருக்கு சின்ன கவுண்டர்னு பேர். இவங்க 2 பேர் தான் அன்னைக்கு ஜெயலலிதா கிட்ட நெருக்கமாக இருக்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்தவர்கள். அதனால தான் தேடி பிடிச்சி அவர்கிட்ட கட்சியை கொண்டு போய் விட்டா, ஒருவேளை அவர் ரிவைவ் பண்ணிடலாம், மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வேண்டிய நிலைமை உருவாச்சுன்னா இவங்களை வச்சு ஜெயிக்கலாங்கிறதுக்காக தான் இவ்வளவு முயற்சிகளில் பாஜக இறங்கிருக்கு. இதான் காரணம். இதில் வந்து அண்ணா திமுக டெஸ்பரேட்டாக இல்லை, பாஜக வந்து பதட்டமான நிலைமையில் இருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கான முயற்சிகளில் செங்கோட்டையனை இது பண்ணியிருக்காங்க. உண்மையை சொல்ல போனால் செங்கோட்டையனை வந்து அமித்ஷா சந்திச்சிருக்காரு. அதான் இன்னொன்னு பார்க்கணும், எடப்பாடி பழனிசாமியை முதல் பேட்டியில முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லியிருந்தாலும் அதுக்கு அதை அடுத்து பல இடத்துல அதிமுக சார்ந்த ஒருத்தர் தான் முதலமைச்சராக இருப்பார் அப்படின்னு அவங்க கைவிட ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியை கைவிட முடியுமா? 10 தோல்வி பழனிசாமின்னு பேர் வாங்கிட்டாருங்க. ஏங்க ஈரோட்டில் கிடைச்சா தேர்தல் நடத்துதுங்க. வெள்ளாள கவுண்டர் இருக்கிற இடங்க அங்கே 2 ஜாதி தான். செங்குந்த முதலியார்களும் வெள்ளாள கவுண்டர் தான். வெள்ளாள கவுண்டர் தான் மெஜாரிட்டி, செங்குந்த முதலியார் செகண்டரி தான். அவங்க அந்த ஊரில் அவர் வந்து போட்டி போட மாட்டேன்னு ஓடி போயிட்டாருங்க. அப்புறம் என்ன இருக்குது அந்த கட்சி வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? அதில் தான் நான் வந்து சைமனை வந்து நான் பாராட்டுறேன், சீமான். ஏன்னா 10 ஓட்டு கூட உழுவாது, டெபாசிட் போயிடும் தெரியும் அவருக்கு. இருந்தாலும் எலெக்ஷன் நிற்கிறார், கட்சி இருக்கிறத காட்டிக்கிட்டு இருக்கார். ஏதோ ஒரு இது பண்ணி எனக்கு 8% ஓட்டு இருக்குதுன்னு கணக்கெல்லாம் காட்டி விட்டார். ஒரு தடவை கூட டெபாசிட் வாங்க. நானும் தேர்தல் நின்றுக்கிட்டே இருப்பார். அந்த துணிச்சலை நான் பாராட்டுறேன். அது பழனிசாமி கிட்ட இல்லையே. கடைசி 3 தேர்தல் நிற்காம விட்டுட்டார். விக்கிரவாண்டியெல்லாம் போட்டி போடவே இல்லை. என்ன காரணம் சொல்? தேர்தல் நேர்மையாக நடக்காது. அதை சொல்றதுக்கான எதிர்கட்சியா இருக்கிற நாங்கள் இருக்கும்போது தேர்தல் எப்படி தெல்லுமுள்ளு நடக்கும், நடக்க விடாமல் தேர்தல் நேர்மையாக நடத்துக்கிறோமா இல்லையா பாருங்க, சவால் விட்டுக்கிட்டு வரணும் ஒரு எதிர்கட்சி. அது வரலையே அவரு. ஏன்டா எலெக்ஷன் நிற்கலன்னா தேர்தல் நேர்மையாக நிற்க மாட்டாங்க, போயிட்டாங்க. இப்படி ஒரு கட்சி, அதனால தான் கை விட்டாங்க. தேவையில்லை அவர். அதனால தான் அதுக்கு தகுதி பார்த்தாங்க. அதே இனத்தை சேர்ந்த, அதே ஜாதியை சேர்ந்த, பக்கத்து ஊரை சேர்ந்த, ஏற்கனவே சக்தி வாய்ந்த அமைச்சராக இருந்த, இன்னைக்கும் சக்தி வாய்ந்த எம்எல்ஏவாக இருக்கிற செங்கோட்டையனை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியோட சக்தி வாய்ந்தவர் அவரு. ஆமா, அது அவர் ப்ரூவ் பண்ணுவார். அவர் ப்ரூவ் பண்ணுவார். செங்கோட்டையனுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை, ஒரு ஓட்டு தான் அப்படின்றாங்க. ஐயோ, யாரு? பழனிசாமி சொல்லியிருப்பாரு. அவருக்காக ஒரு ஓட்டு இருக்குது, உனக்கு அது கூட இல்லையாப்பா. தேர்தலே நிக்கலையே, அப்புறம் நீ பேசுறதுல என்ன இருக்கு? தோக்கிறது வேற, தேர்தலையே கடைசி 3 தேர்தல் நிக்காம விட்டுட்டிய, நீ என்னவா இருக்கான்னு கூட தெரியல. அதே மாதிரி தான் உங்க கட்சியில இருந்து ஒருத்தன் கூட இல்லை. உன்னை யாரு உன்னை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நிக்கிற ஒரே ஒரு ஆளு வந்து கேபி முனுசாமி. வேற யார் இருக்கிறா? கேபி முனுசாமி ஜெயலலிதாவால் ஓரம் கட்டப்பட்டவர். அவரை கூப்பி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கு. அந்த கேபி முனுசாமியால உனக்கு என்ன லாபம் கிடைச்சது? அவர் வன்னிய இனத்தை சேர்ந்தவர். வட மாவட்டங்களில் நீ கம்ப்ளீட்டாக தோற்று போனல, ஒரு வன்னியை கூட ஓட்டு போடல உனக்கு. மற்ற ஜாதி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வன்னியர்களை ஓட்டு போட்டு உன்னை காலி பண்ணிட்டாங்கல்ல. தென் மாவட்டங்கள்ல இல்லை, வட மாவட்டங்கள்ல இல்லை, கொங்கு பெல்ட்டில் மாத்திரம் தானே நீ ஜெயிச்ச. அவங்கள கூட வச்சுக்கிட்டு என்ன லாபம் உனக்கு? ஆக ஒண்ணுமே இல்லாத ஒரு 3 பேரை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற. அரசியல்ல நீ தேவையில்லை.
2 படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா 3வது படத்துல இருந்து உனக்கு புக் பண்றதுக்கு ஒருத்தர் தயாரிப்பாளர் வர மாட்டாங்க. வெற்றியை காட்டிக்கிட்டே இருந்தா தான் நீங்க ஹீரோவா இருக்க முடியும். அதே தான் அரசியலும். வெற்றியை காட்டிக்கிட்டு இருக்கு. கொடுத்த ஒரு பதவி விடாம புடிச்சுக்கிட்டாருங்கிறத தவிர பழனிசாமியுடைய சாதனைன்னு சொல்றதுக்கு என்ன இருக்குது சொல்லு. அதுதான் அதனுடைய விளைவு தான். அவர் பதவியில இருந்தா போதும் தனக்கு. இப்ப கூட அவர் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எதிர்கட்சி தலைவர் போஸ்ட் உனக்கு தான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. அவர் ஒன்றும் சத்தமே போட மாட்டார். அவர் பாட்டை நீக்கிக்கிட்டே இருக்காரு. இனிமேல் நீக்கிறதுக்கு யார் இருக்கிறா? அவரை தவிர அவர் கட்சியில் அவர் மாற்றம் தான் இருக்கார். அதான் இன்னைக்கு அவருடைய நிலம். ஒருங்கிணையும் நினைக்கிறீங்களா அதிமுக? ஒருங்கிணைச்சு ஆகணுங்க. பாஜக எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டாரு. வேண்டியது இல்லை. அவரை ஓரம் கட்டிடுவாங்க. அவரை அனாதையா நிற்பாரு. சார் அவர் தான் சார் ஒத்துக்கணும் மெயின் ஆளு. தேவையே இல்லைங்க. எம்ஜிஆர் வந்து வெளியே அமிச்சாருங்க கலைஞர். கட்சியில் இருக்கிற அத்தனை பேர் ஒருத்தர் கூட எம்ஜிஆர் கூட போய் பின்னாடி போகல. தெரியுமில்ல, அந்த நேரத்தில் 6 எம்எல்ஏக்கள் தான் போனாங்க எம்ஜிஆரோட. ஒண்ணுமே இல்லாம போயிடுவாரு. நாங்க கலைஞர் சொல்றாரு, உதயசூரியன் சின்னத்தை நாங்கள் வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கா மிகுந்ததா மாத்துறதுக்கு 15 வருஷம் ஆச்சு. உனக்கு உதயசூரியன் சின்னம் கூட கிடையாது, நீ என்ன பண்ணுவேன்லாம் கேட்டார். திண்டுக்கல் தேர்தலில் வந்து ரெட்டை இலைன்னு ஒரு சின்னத்தை கொடுக்குறாங்க. 2 மாசத்துல பாப்புலர் ஆக்குனாரு. எதிர்த்து இல்லை, எல்லாரும் வந்து டெபாசிட் போகிற அளவுக்கு வெற்றி இது பண்ணார். டெபாசிட் போகலை, அது வேற விஷயம். ஒரு கடைசியாக வந்து ஒரு தேர்தல் நேரம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தை போட விடாம நிறுத்திட்டாங்க அதிகாரிகள். அவங்க போட்டிருந்தாக்கா அதிமுகவை எதிர்த்து நின்ன அத்தனை கட்சிகளும் டெபாசிட் போயிருக்கும். திண்டுக்கல்ல ரெட்டை இலைங்கிற ஒரு சின்னத்தை 2 மாசத்துல பாப்புலரைசேஷன் பண்ணிட்டாருங்க. தலைவன் சரியா இருந்தாக்க சின்னம் பெரிய விஷயம் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு ரெட்டை இலைய தொடர்ந்து 10 தேர்தலில் தோக்கடிக்கிற வச்ச சாமர்த்தியம் பழனிசாமிக்கு இருக்கு. ரெட்டை இலை கிடைச்சதுன்னா வெற்றிங்கிற மாதிரி இருந்த ஒரு சின்னம் ரெட்டை இலாது எந்த இலாது ரெட்டை இலை வந்து மக்கி போன இலைன்னு போட்டாங்க, குப்பை இலைன்னு பண்ணிட்டாங்க. அதனாலதான் அவரை கை விடுறாங்க. கட்சி வச்சுக்க, நாங்க வேற சின்னம் வாங்கிக்கிறோம்னு போனாங்கன்னா என்ன பண்ணுவாரு? ரெட்டையில வச்சு ஜெயிக்கணுங்கிற காலம் தான் மலையேறி போச்சு. 10 தடவை தோத்து போயிருக்காரு. ஆக ரெட்டையில சின்னம் கிடைக்கிறதுனால வெற்றிங்கிறது இல்லைங்கிறது மக்கள் நிரூபிச்சுட்டாங்க. ரெட்டையில சின்னம் இல்லைன்னால போயிட்டு போகும். நிறைய விஷயங்களை பகிர்ந்து. நன்றி சார்.